சீமான மாதிரி கேவலப்பட்ட ஒரு அரசியல்வாதி யாரும் பார்க்க முடியாது. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். சீமான மாதிரி கேவலப்பட்ட ஒரு அரசியல்வாதி யாரும் பார்க்க முடியாதுங்க. அவருக்கு 8.2% ஓட்டுலாம் இல்லைங்க. இனிமேல் பட்டு அவர் 3% ஓட்டை தாண்டினாலே பெரிய விஷயம். ஏன்னா பாதி ஓட்ட பிரபாகரனே அப்படின்னு அந்த வலசரவாக்கு காவல் நிலையத்தில் மொத்தம் ஒரு 500 பேருங்க. மொத்தமே 500 பேர். சென்னையில் 200 வட்டத்துக்கு 2 பேரை தட்ட முடியாதால் தான் சீமா. இவனை கைது பண்ணி கொண்டு போறாங்க. சவுக்கு சங்கர்லாம் சொல்றாங்க ஜெயலலிதாவோட கான்வாய் மாதிரியே இருந்தது. ஜெயலலிதா ஜெயிலேருந்து திரும்பி விடுதலை ஆகி வரும்போது இருந்தது பாரு கான்வாய், அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல என்ன நெகோசியேட் ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்னால அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. இந்த டோன் தான் மீடியாலையும் செட் பண்ணாங்க, இந்த டோன் தான் கோர்ட்லயும் செட் பண்றாங்க. ஸோ அப்போ ராஜா சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, அதுக்கப்புறம் குருமூர்த்தி சொல்லாம சொல்லுவாரு, ரகசியமா சொல்லுவாரு. அவருடைய மூவ்ஸ் எல்லாம் ரகசியமா இருக்கும். ஆர்எஸ்எஸோட மூவ் இருக்கும். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபுல் கண்டெக்ஸ்ட்ல என்ன தெரியுது? சீமான் பேசினது செஞ்சது எல்லாமே முழுக்க இந்த விஷயம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரல. ஆனா நாளைக்கு தமிழக அரசு போடக்கூடிய பதிலையும் விஜயலட்சுமி போடக்கூடிய பதிலையும் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா சுப்ரீம் கோர்ட்ல விவாதிக்கப்படும். அப்போ அதுக்கான ரிசல்ட் 2011 மே 2011 ஜூன் ரெண்டுத்திலையும் நடந்த விஷயங்கள் ஜெயலலிதா ஆட்சியில, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி ஆட்சியில எப்படி நடந்தது, இப்போ திமுக ஆட்சியில புகார் கொடுக்கப்பட்டு அது வாபஸ் எப்படி பெறப்பட்டது, அந்த வாபஸ் பெறப்பட்ட போது நடந்த விஷயம் என்ன, இதுல விஜயலட்சுமி கிளீனா தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணை எப்படி ஆரம்பிச்சது, கோர்ட் எப்படி உத்தரவிட்டது, தமிழ்நாடு அரசு எப்படி இந்த வழக்கு விசாரணை எதிர்கொண்டது, அப்போ சீமானோட ரியாக்ஷன்ஸ் என்னன்னா, அது இப்போ நீங்க ரீசெண்டா சொன்ன ரியாக்ஷன்ஸ். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்கு எதிராக திரைக்கலைஞர் ஒருவர் கொடுத்த புகார், பாலியல் புகார். இது தொடர்பான வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும், 3 மாதத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து சீமான் உச்சநீதிமன்றத்திற்கு போறார். உச்சநீதிமன்றத்துல ஒரு வியப்பளிக்கக்கூடிய வகையில சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேசணும். தன் மீது புகார் கொடுத்த அந்த திரைக்கலைஞருக்கு எதிராக சீமான் தொடர்ந்து அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு கருத்துக்களை பொதுவெளியில ஊடகங்களிடம் பேசி வந்தார். உச்சநீதிமன்றம் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளும், அதன் அடிப்படையில் இந்த வழக்கிற்கு ஒரு தடை விதிக்காது, இடைக்கால தடை விதிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்த போது, ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி ரொம்ப முக்கியமா இது தொடர்பாக புகார் கொடுத்தவர் அந்த திரைக்கலைஞருக்கும் சீமானுக்கும் இடையில நீதிமன்றத்துக்கு வெளியே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் கவனிக்க வேண்டும். ஆகவே நாம காவல்துறை தரப்பிலிருந்து பதில் வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாம், அது வரைக்கும் இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளராக இப்படி பல வழக்குகளை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இப்படியாக ஒரு பாலியல் புகார், அந்த பாலியல் புகார் கொடுத்த நபருக்கு எதிராக யாருக்கு எதிராக ஒருத்தர் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரருக்கு இது மாதிரி புகார்தாரரை பொதுவெளியில ஒரு மாதிரியாக தவறாக பேசிய நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஒரு கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு சூதாட்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எப்படி எது போகும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ கோபால் அப்படின்ற ஒரு அப்பியராக இருக்காரு சீமானுக்கு ஆதரவாக, சீனியர் அட்வொகேட்டு. நிமிஷ் துபே அப்படின்ற ஒருத்தர் அட்வொகேட் அப்பியர் ஆயிருக்காரு. இவங்கெல்லாம் சீனியர் லாயர்ஸ். நேத்தே கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் ஒருத்தர்கிட்ட நம்ம நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னது முழுக்க முழுக்க சீமானை
ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பழி வாங்குற மாதிரி கோடி மீடியாக்கள், டெல்லியோடைய ஹிந்தி மீடியாக்கள் அவங்க வந்து பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் வர்றதுனால இந்த ஜட்ஜஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் இருக்குது. அதாவது திமுக வந்து அவரை வந்து பழி வாங்குது, அவர் வீட்டுக்குள்ளே போகுது, சம்மன் ஒட்டுது, சம்மன் ஒட்டின உடனே அதை கிழிக்கிறாங்க, கிழிச்ச உடனே போய் அவங்க பாதுகாவலரை அடித்து உள்ள தூக்கி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரையல் வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் மீடியாக்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பண்ணிட்டு, ஆங்கில ஹிந்தி ஊடகங்கள் ரெண்டுமே டெல்லி மீடியாஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீமானுக்கு ஆதரவாக ரிப்போர்ட் பண்றாங்க. சீமானுக்கு ஆதரவா திமுகவுக்கு எதிராக ரிப்போர்ட்டிங் வந்து அங்கே இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து அப்போ குருமூர்த்தி வகேரா, ஆர்எஸ்எஸ் வகேரா வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்யுது. நிமி தவே அப்படின்ற இந்த லாயர் வந்து அர்னாப் கோஸ்வாமிக்கு ஆதரவாகவும் அப்பியரான ஒரு லாயரு. அவர் வந்து ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு லாயர். அந்த லாயர் வந்து அப்பியர் ஆகிறார் இவருக்காக. இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எந்த லாயர் அப்பியர் ஆனான்றது தெரியல. ஆனால் இதில் வந்து நோட்டீஸ் தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜயலட்சுமிக்கு அவங்களுடைய பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டீஸ். அவங்க வந்து இப்போ பதில் கொடுக்கணும். அவங்க எந்த வழக்கறிஞர் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதில் வந்து ஃபேக்ட் என்னன்னா, சீமான் வந்து விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணேன். ஆமாம் ஆமாம். நானா வயக்காட்டுக்காக கூட்டிகிட்டு போனேன். வயக்காட்டில் வயசுக்கு வந்து பொண்ணையை கூட்டிகிட்டு போய் பண்ணேன். அவ வந்தா, விருப்பப்பட்டு வந்தா, அது நான் பண்ணேன், என்ன இப்போ அப்படின்ற இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி அனுமதிச்சது அப்படின்றத ரொம்ப, இந்த வார்த்தைகள்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆனதா மீடியாக்கள்ல வந்திருக்கிறத பார்த்தா இந்த மாதிரி ஏற்கனவே இவங்க புகார் கொடுத்தாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு. 2011 மே மாசம் இவர் மேல புகார் கொடுக்குறாங்க விஜயலட்சுமி. ஜூன் மாசம் போய் இவர் ஜெயலலிதாவை போய் பார்க்குறாரு. அப்போ ஒரு 20 கோடி இன்னமும் நடராஜன் வந்து இவருக்கு கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. நடராஜனோட ஃபாரின் ஃபண்ட் எல்லாமே வந்து ஈழத்தமிழர்கள் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்நேஷ்னலாகவே. நடராஜன், நெடுமாறன் இந்த டீமோட லிங்க்ல வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈழத்தமிழர்கள் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வெளியில வந்து சொல்றாரு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ 2011 கொடுத்த புகார் அப்போ ஜூன் மாசமே வந்து அது கிடப்புல போட்டாங்க. சரி, அதிமுக ஆதரவா பிரச்சாரம் வேற பண்ணாரு. ஸோ அப்பவுமே இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொடுத்த புகாரை வந்து விஜயலட்சுமியே வாபஸ் வாங்கிடுச்சு. ரைட்டுங்களா? அது ஒரு ட்ராமா சிச்சுவேஷன்ல அது வாபஸ் வாங்குது. அது மனநிலையை அதுவே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. இப்போ இந்த புகார் கொடுத்து ஹைகோர்ட் விசாரணைக்கு அனுமதிச்ச பிறகும் வந்து விஜயலட்சுமி கிட்ட இவங்க பேசுறாங்க. அதெல்லாம் ஆடியோலாம் ரிலீஸ் பண்றாங்க. விஜயலட்சுமி மாமா பேசுறேன்னாரு, மாமா வாட்ஸ்அப்ல பேசுறேன்னாரு, மாமா அப்படி பண்றேன்னாரு அப்படின்னு ஒருத்தன் பேசுறான் அந்த பொண்ணுகிட்ட. ஆனா அந்த பொண்ணு பாசிட்டிவா தான் பதில் சொல்லுது. இல்ல இப்ப கைமீறி போயிடுச்சு, நிலவரம்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பதில் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும்போது தான் அந்த அம்மா அழுது ரியாக்ட் பண்றாங்க. அந்த அழுகை வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அந்த அழுகை பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமா இருந்தது. அது நடிப்பு இல்லை, உண்மையிலேயே அந்த அம்மா அழுதுதான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ பெண்கள் அமைப்புகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சீமான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதை கண்டிச்சு எல்லா பெண்கள் அமைப்புகளுமே வந்துட்டாங்க களத்துக்கு, வந்து பெரிய அளவுக்கு நிற்கிறாங்க. ஜனநாயக மாதர் சங்கமாக இருக்கட்டும், NFIWA இருக்கட்டும், மற்ற திமுக அமைப்புகளாக இருக்கட்டும், திக அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லா மாதர் சங்கமுமே வந்து ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறார் சீமான் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வெளியில வந்து நிற்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல நெகோசியேட் ஆகலை. சுப்ரீம் கோர்ட்ல என்ன நெகோசியேட் ஆயிருக்குன்னா, இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க, இப்போ பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்னால அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. இந்த டோன் தான் மீடியாலையும் செட் பண்ணாங்க, இந்த டோன் தான் கோர்ட்லயும் செட் பண்றாங்க. ஸோ அப்போ
அவங்க வந்து பதில் சொல்றதுக்கு விஜயலட்சுமிக்கு டைம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் வந்து நடக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி, இதுல தான் கேள்வி எழுது. இப்போ ஒரு பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, என்னை வந்து திருமணம் செய்து கொண்டார், கருக்கலைப்புக்கு உட்படுத்தினார், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்னை ஏமாத்திட்டார், இதுதான் அவங்க மீது, சீமான் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட ஒரு சிவியரான குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்துல இதை எப்படி வந்து கோர்ட்டுக்கு வெளியில பேசி தீர்க்கக்கூடிய விஷயமா இது? அதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. அப்ப அந்த சமயத்துல தான் நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சரியான தகவல் போய் சேரல, சரியான விஷயங்களை கொண்டு போய் எடுத்து சேர்க்கல அப்படின்ட்டு. அதை தாண்டி கோர்ட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஆங்கில ஊடகங்கள் இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை யார் செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, சீமானுக்கு ஆதரவாக யார் செயல்பட்டா? பாஜகவா? பாஜக தான். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் இதை செய்யறாங்க. நேத்தே எச் ராஜா சொன்னார் இல்லையா, அண்ணாமலையும் சொன்னார் இல்லையா, சம்மன் வந்து எப்படி கொடுக்கணுன்றது அண்ணாமலை வந்து டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா. கிருஷ்ணகிரியில இருந்தா அங்க ஒரு லோக்கல் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு சம்மன் கொடுக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். எச் ராஜா சொன்னார் இல்லையா, ஒரு பெண்ணை வந்து அவருடைய ஒத்துழைப்போட வந்து உடலுறவு கொண்டா வந்து அது தப்பே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அவருடைய சம்மதத்தோட உடலுறவு கொண்டால் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இவர் வந்து தந்தை பெரியாரை வந்து மிக மோசமாக பேசினாரு, அதனால திமுக வந்து இவர் மேலே பாயுது அப்படின்னு எச் ராஜா சொன்னார். எச் ராஜா சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் குருமூர்த்தி சொல்லாமல் சொல்லுவார், ரகசியமாக சொல்லுவார். அவருடைய மூவ்ஸ் எல்லாம் ரகசியமாக இருக்கும், ஆர்எஸ்எஸோட மூவ் இருக்கும். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஃபுல் கண்டெக்ஸ்டில் என்ன தெரியுது, சீமான் பேசினது செஞ்சது எல்லாமே முழுக்க முழுக்க அவர் பாலியல் தொழிலாளியாக தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு பாலியல் தொழிலாளியாக தான் இருந்திருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. ரைட்டா? அவர் நிறைய பேர்கிட்ட இந்த வேலைகளை செஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நிறைய பெண்கள்கிட்ட இந்த வேலையை அவர் செஞ்சிருக்காரு. காளிமுத்து மகள் வந்து ஆக்சிடென்ட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அதுக்கு நிறைய சொத்து இருக்கிறதுனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான். அவர் வந்து பியூரா ஒரு பாலியல் தொழிலாளி மாதிரி தான் அவரு நடந்திருக்காரு. அந்த பொண்ணு சொல்றதும் அதுதான். அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணுக்கு வேற அஃபேர்ஸ் இருந்தது, வேற கம்ப்ளைண்ட் இருந்தது, அது சம்பந்தமா நெகோசியேஷன்ஸ் நடந்ததெல்லாம் அது வேற கதை. அது வே ஆஃப் லைஃப்ல வந்து அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது ஃபேஸ் பண்ணுது. ஆனா சீமான் கிட்ட நடந்தது என்ன? 2011 கொடுத்த புகாரை வந்து ஏன் ஜெயலலிதா வந்து விசாரிக்கல? ஏன் ஜெயலலிதா ஆட்சியிலையும் விசாரிக்கல, புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சியிலையும் ஏன் அது விசாரிக்கப்படல? இப்போ திமுக ஆட்சி வந்தோன்னா அது புகார்னு ஒன்று கொடுத்து அது சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அதை வாபஸ் வாங்குறாங்க. 2வது முறை வந்து அந்த புகாரை ஸ்குவாஷ் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போனது யாரு? சீமான் தான் போறாரு. சீமான் போற கம்ப்ளைண்ட்டை தான் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணி இந்த மாதிரி பாலியல் புகார்லாம் வரும்போது யாரும் அதை வாபஸ் வாங்க முடியாது, அதை வந்து ஒரு 12 வாரங்களுக்குள்ள விசாரிச்சு நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த இஷ்யூஸ் வருது. ரைட்டுங்களா? நீங்களாம் வெங்காயம் வீசுவீங்கன்னா நான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னு அவர் சொன்னது, பெரியாரை பற்றி கூடமாக பேசினது, அஃப்கோர்ஸ் அது வந்து பெரியாருக்கு நல்லதை தான் விளைவிச்சிருக்கு. பெரியாருடைய டீச்சிங்ஸை வந்து எல்லாரும் நோண்டி துருவி படிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கியிருக்கு. இருந்தாலும் இது சம்பந்தமாக பல வழக்குகள் அவர் மேலே போட்டு வரும் பொழுது இந்த வழக்குக்கு வந்து முக்கியத்துவம் பெறுது. சரி, இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளராக இது மாதிரி பல பிரபலங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக விசாரணை நடந்திருக்கு. அது தொடர்பாக அவர்கள் பொதுவெளியில பேசியிருக்கிறாங்க. அது அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களாக கூட இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீமான் அளவுக்கு இப்படியாக தன் மீது புகார் கொடுத்த ஒரு பெண்ணுக்கு எதிராக பொதுவெளியில பேசுறோம், மக்கள் பார்ப்பாங்க, பெண்கள் பார்ப்பாங்க, அவரை சுத்தியும் பெண்கள் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை பெண்ணுக்கு எதிராக தெரிவிக்கிறாரு, புகார் கொடுத்த பெண்ணுக்கு எதிராக தெரிவிக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் தான் பண்றாரு. வீரப்பனுடைய மகளை வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறார், வித்யாராணியா, அந்த அம்மா வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா பேசுது, எங்க அப்பா வந்து இப்படி இருந்தாரு, இப்படி போனாரு அப்படின்னு. வீரப்பன் ஆக்சுவலாக வந்து பெண்களை வந்து கற்பழிக்கிறதையோ பெண்கள்கிட்ட தவறாக நடக்கிறதையோ
என்னைக்குமே வீரப்பன் வந்து விரும்பினதே கிடையாது. ஆமா, அதுக்கு எதிராக பயங்கரமா இது பண்ணியிருக்காரு. அவருடைய நடவடிக்கை அதுக்கு எதிராக இருந்தது. அந்த மலைவாழ் மக்களை வந்து காவல்துறையினர் வந்து பெரும்பாலும் அந்த மலைவாழ் பெண்களுக்கு எதிராக எடுத்த ஆயுதமே கற்பழிப்பு தான். KR கௌரி அம்மா சொல்ற மாதிரி லத்திகளுக்கு குழந்தை கொடுக்கும் பாக்கியம் இருந்தால் நான் எத்தனையோ லத்தி குழந்தைகளை பிரசவித்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணது முழுக்க 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 ரேப்பு தான் அந்த மலைவாழ் மக்களுக்கு எதிராக. அதை வந்து எதிர்த்து போராடினவர் வீரப்ப. அதுக்கு எதிராக இப்போ நக்கீரன் மூலமா மிகப்பெரிய ஒரு போராட்டம். நக்கீரன் அந்த மலைவாழ் மக்களுக்கு ஆதரவாக சதாசிவம் கமிஷனை கொண்டு வந்ததுல 100% புகார் வந்து பெண்களுக்கு எதிராக கற்பழிப்பு தான். அது அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, அந்த பொண்ணு இன்னைக்கு இப்போ அரசியலுக்கு வருது, சீமான் கட்சியில் சேருது, சீமான் கட்சியில் வேட்பாளராகுது. அந்த பொண்ணை தூக்கி பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன், உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு. சுற்றியும் பெண்களை உட்கார வச்சுட்டு பேசுகிறார். நான் போனேன், ஆமாம் விருப்பப்பட்டு தான் போனேன். இன்னும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவள் பாலியல் தொழிலாளி, இவ்வளோ வேலை செஞ்சுருக்கா, நிறைய பேரை வந்து அவள் மிரட்டியிருக்கா, அவள் பாலியல் தொழிலாளி தான் அப்படின்னு இன்னொரு நாள். ஸோ இந்த மாதிரி யாருமே எந்த அரசியல், இப்போது டிடிவி தினகரன் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு தமிழகத்தில் நாங்கள்லாம் சுற்றுறோம், பத்திரிகைகள் மீடியாக்கள்லாம் பேசுகிறோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த அளவுக்கு கேவலமாக இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் நடந்தது கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு குற்றம் நடக்கும்போது எங்கள் அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். இந்த விஷயம் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது, சப்ஜுடிஸ். இது கோர்ட்டு வந்து டிசைட் பண்ணும், கோர்ட்டு விசாரணைக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்படிதான் எல்லாருமே பேசுவாங்க. இந்த ஒரு வார்த்தையில ஈஸியா கடந்து போயிருக்கலாம். சீமான் நினைச்சிருந்தா ஈஸியா. அவரோட இன்டென்ஷன் என்னன்னா, அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணும், விஜயலட்சுமியை அசிங்கப்படுத்தணும், விஜயலட்சுமியை காயப்படுத்தணும், விஜயலட்சுமியை தரக்குறைவா பண்ணணும், விஜயலட்சுமியை பழி வாங்கணும். தனக்கு வாய் இருக்கு, தனக்கு முன்னாடி மைக் வைக்கிறதுக்கு ப்ரெஸ் இருக்குன்றதுனால அவர் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவர் வந்து விஜயலட்சுமியை அசிங்கப்படுத்துறாரு. அது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணை அசிங்கப்படுத்துகிற விஷயம். இந்த விஷயம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரல, ஆனால் நாளைக்கு வந்து தமிழக அரசு போடக்கூடிய பதிலையும் விஜயலட்சுமி போடக்கூடிய பதிலையும் இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக சுப்ரீம் கோர்ட்டில் விவாதிக்கப்படும். அப்போது அதுக்கான ரிசல்ட் என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்ல இப்படிப்பட்ட தகவல்கள் போய் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் இன்னைக்கே சீமானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் சொல்றது வந்து குறைந்தபட்சம் அந்த இடைக்கால தடை கொடுத்திருக்க மாட்டாங்க, விசாரிக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? இல்ல விசாரிக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, எடுக்கிற சென்ஸ்ன்னு வரும்பொழுது அது வந்து அவங்க வந்து அந்த விஷயத்துல முழுசா கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆனாதான் அவங்க அந்த விஷயத்த அவங்க எடுப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல வந்து முழுசா கன்வின்ஸ் ஆகல. ஆமா, இதுல வந்து ஏன்னா இந்த தகவல்கள் போய் சேரும். இந்த தகவல்கள் வந்து நாளைக்கு போலீஸோட அறிக்கை சப்மிட் ஆகும், விஜயலட்சுமியுடைய அறிக்கை சப்மிட் ஆகும். அப்போ வந்து இந்த தகவல்கள்லாம் முழுசாவே போய் சேரும். அவங்களும் கவுண்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, யாரு சீமான் தரப்பும் கவுண்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதில் விஜயலட்சுமியோடைய கேரக்டர்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி அவங்களும் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் எப்படிலாம் பண்ணார், ஒன்றே ஒன்று 2011 மே 2011 ஜூன் ரெண்டுத்துலேயும் நடந்த விஷயங்கள் ஜெயலலிதா ஆட்சியில், அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி ஆட்சியில் எப்படி நடந்தது, இப்போ திமுக ஆட்சியில் புகார் கொடுக்கப்பட்டு அது வந்து வாபஸ் எப்படி பெறப்பட்டது, அந்த வாபஸ் பெறப்பட்ட போது நடந்த விஷயம் என்ன, அதை வந்து விஜயலட்சுமி தன்னுடைய இதில் வந்து விஜயலட்சுமி கிளீனாக தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணை எப்படி ஆரம்பிச்சுது, கோர்ட் எப்படி உத்தரவிட்டது, தமிழ்நாடு அரசு எப்படி இந்த வழக்கு விசாரணை எதிர்கொண்டது, அப்போ சீமானோட ரியாக்ஷன்ஸ் என்னென்ன, அது இப்போ நீங்கள் ரீசெண்டாக சொன்ன ரியாக்ஷன்ஸ், எப்படிலாம் விஜயலட்சுமியை பழி வாங்கணுன்றதுக்காக அவர் பேசுகிறாரு. இது வந்து அப்போ வந்து குதிர்க்குள்ள இல்லைன்ற கதை. இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு. அதெல்லாம் எப்படி பேசுறது நாங்கள் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சூழ்நிலையில் விஜயலட்சுமியோட நான் எப்படி போய் பேசுறது, எப்படி பண்ணுறது? இப்போ கோர்ட் வந்து ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கான விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் இது வந்து இந்த உறவுன்றதே ஒரு சிக்கல். என்னன்னா 7 முறை அபார்ஷன் பண்ணியிருக்காரு, அதையும் அவர் ப்ரெஸ் மீட்டில் ஒத்துக்கிட்டாரு, ரைட்டுங்களா? இது வந்து ஒப்புதலுடன் கூடிய உடல் உறவு,
ஒப்புதல் இல்லாம இந்த உடல் உறவு நடக்கல. ஒப்புதலுடன் கூடிய உடல் உறவு நடக்கும்போது அது சம்பந்தமா 2 சம்பந்தப்பட்டவங்களும் பேசிக்கிட்டா என்ன அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பெனாரமிக் வியூ, ஒரு ஆல் இண்டியா வியூன்னு வச்சு. ஏன்னா அவங்க ஆல் இண்டியா ஃபுல்லா இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதை இவர் எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது தான் விஷயம். இவர் கண்டிப்பா விஜயலட்சுமிக்கு எதிராக தான் பேசுவாரு, விஜயலட்சுமி இவருக்கு எதிராக தான் பேசும். அது 2மே இரு துருவங்களாக தான் நிற்கும். 2ம் இரு துருவங்களாக நிற்கும் போது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சீமானுக்கு கண்டிப்பா எதிர்வினையாக தான் அமையும். அடுத்து சீமான் குற்றம் சுமத்தது யாரு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்போது கார்ப்பரேட் கட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா சீமான் இப்படியாக தன் மீது புகார் கொடுத்த அவர் அந்த பெண்ணுக்கு எதிராக பேசுவதை கண்டிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. நீங்க போராடுறதுக்கு வேற விஷயமே கிடையாதா? தமிழ்நாட்டில் இத்தனை நடந்திருக்கு, இதுலலாம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிட்டு இவர்களெல்லாம் கம்யூனிஸ்டுகளே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேற எந்த விஷயத்திற்கு குரல் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு எனக்கு தெரியல. பட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரீமதி விஷயம், அதையும் லிஸ்ட் பண்ணி தான். ஆமா, ஸ்ரீமதி விஷயத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் போராடின அளவுக்கு சீமான்லாம் போராடல. ரைட்டா? அவங்க வீட்டுக்கே விசிட் பண்ணல. ஸ்ரீமதி விஷயத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணான்னு நினைக்கிறேன், பாக்கி எதுவுமே அவர் பண்ணல. ஸ்ரீமதியோடைய அம்மாவை போய் பார்த்தாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸ்ரீமதி விஷயத்த அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தோண்டி துருவி எடுத்து போராடுறது கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர் தான் பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக கோர்ட்டில் ஒரு தூணா நின்று அந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு நிற்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு கம்யூனிஸ்ட். அவர் கம்யூனிஸ்ட் தான். மாநில குழு உறுப்பினர் சிபிஐல. சிபிஐல ஒரு மாநில குழு உறுப்பினர் அவர் பாப்பா மோகன். வேற என்ன பண்ணுவாங்க அந்த வழக்குல? ஸ்ரீமதி வழக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸ்ரீமதி வழக்குல வேற என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி அவர் சொல்லக்கூடியது வேங்கை வயல். வேங்கை வயல்ல முழுக்க முழுக்க நிக்கிறது கம்யூனிஸ்டுகள் தான். வேங்கை வயல்ல குற்றம் சொன்னவங்களே குற்றவாளிகளாக்கி திமுக அரசு பண்ணும்போது அதை எதிர்த்து போராடுறது சிபிஎம் தோழர்கள் தான். சிபிஐ எம்எல்ஏ அங்க இருக்கார், அவரும் களத்துல நின்று போராடுறாரு, அண்ணாதுரை. அதுக்கப்புறம் சிபிஎம் தோழர்கள் தான் போராடிட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்லுவாரு? இது இவங்க காளியம்மாள்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா இந்த நாகப்பட்டினம் பகுதியிலேருந்து வராங்க. அது கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ அவங்களுக்கு பதிலாக போட்டிருக்க அஞ்சலை அம்மாள்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு பதிலாக ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க. அவங்களும் அந்த கம்யூனிஸ்ட் இயக்க பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. இந்த காளியம்மாள் கம்யூனிஸ்டுகளை பேசுகிற லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா பயங்கர கோவம் வரும். அந்த அளவுக்கு எகத்தாளமா பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் விட்டு இப்போ வெளில வந்துட்டாங்க. அவங்க வெளில வந்துட்டாங்க, இன்னும் இருக்காங்க, இன்னும் எங்கேயும் போல, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகேக்கு போறதுக்காக வெயிட் பண்ணி. அந்த காளியம்மாள் அதான் கார்பரேட்டுகளாக மாறிவிட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு. இவங்க நீங்க கேவலமான ஒரு ஆட்களா நீங்க இருக்கும்பொழுது, இப்போ பாலபாரதி அம்மா இன்னைக்கு வரைக்கும் பஸ்ல தான் போறாங்க, கவர்மெண்ட் பஸ்ல தான் போவாங்க, கவர்மெண்ட் பஸ்ல தான் வருவாங்க. திருமணம் ஆகாதவங்க ஒரு தியாகபூர்வமான ஒரு மெழுகுவத்தி மாதிரி, ஒரு மதர் தெரேசா மாதிரி ஒரு வாழ்க்கை நெறி அந்த மாதிரி. அவ்வளோ நல்ல அம்மா. அந்த அம்மா கார்பரேட் நீ சொல்வியா? நல்ல கண்ணு அவருடைய வாழ்க்கை நெறியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நல்ல கண்ணுவை மட்டும் அவரு எக்ஸெப்ஷன்ல விட்டுட்டாரு. நல்லக்கண்ண ஐயாவை மட்டும் நான் கம்யூனிஸ்டா மதிக்கிறேன் அப்படின்ட்டு. நீ யாரா மதிக்கிறதுக்கு? ஜீவா அவர்களுடைய காலத்திலேயே முடிஞ்சு போச்சு கம்யூனிசம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அவர் சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் சொல்றது எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள்ஸ். அவங்க நிற்கக்கூடிய இது ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடக்கூடிய தன்மை. சாம்சங்கில் நடந்த போராட்டம், தொழிலாளி வர்க்கத்துக்காக அவங்க எழுப்பின குரல், 8 மணி நேர வேலைக்காக அவங்க எழுப்பின குரல் மிகப்பெரிய குரல். இன்னைக்கு அரசு ஊழியர் பிரச்சனைகளுக்காக அவங்க திமுக அரசை எதிர்த்து அரசு ஊழியர்கள் பக்கம் நின்று செய்யக்கூடிய ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டம். அந்த பிரிவினருக்காக நடத்தக்கூடிய போராட்டம். திமுகவோட இணைஞ்சு திமுக கிட்ட போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக கம்யூனிஸ்டுகள் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் வீரம் சிறந்த போராட்டம், அவங்களுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க.
இவரை மாதிரி ஈழத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஆமக்கறி AK-74 இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லா கதையும் சொல்லி தமிழீழம் அப்படின்ன ஒரு தேசிய இன பிரச்சனையை அந்த மக்களுக்கே உரிய துயரங்களை வந்து மூடி மண்ணை போட்டு மூடி ரைட்டா பிஜேபி சப்போர்ட்டோட விடுதலை தடை செய்யப்பட்ட அமைப்பு விடுதலை புலிகள் அதே கொடியை கொண்டு வந்து அதே தடை செய்யப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து காசை வாங்கி திரள் நிதி திரட்டி ரைட்டா பெரியாரையும் செகுவாராவையும் பேசி பேசி மேலே வந்து மேடைகளில் இடம்பெற்று கவனத்தை கவர்ந்த உடனே RSS சொன்னதுக்காக பெரியாரை கண்ணா பின்னான்னு பேசி மோசமாக பேசுறது அவருக்கு கூட இருந்த நண்பர் விஜய் கூட அதை ஏற்க முடியாமல் சகிக்க முடியாமல் அவரே இவரை விட்டு விலகி போய் இப்படியாவ நாங்கள் கம்யூனிஸ்டுகள். நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் சீமான மாதிரி கேவலப்பட்ட ஒரு அரசியல்வாதி யாரும் பார்க்க முடியாதுங்க. அவருக்கு 8.2% ஓட்டுலாம் இல்லைங்க. இனிமேல் பட்ட அவர் 3% ஓட்டை தாண்டினாலே பெரிய விஷயம். ஏன்னா பாதி ஓட்டை தாவேக எடுத்துகிட்டு போயிடும். அதை தாண்டி இருக்கக்கூடிய 4%, 8.2%ல் 4% பெண்கள். ஒரு பெண் ஓட்டு போட மாட்டோம். அவளுக்கு தெரியும் ஆணாதிக்கம்னா என்ன அப்படின்றது. வந்து ஒரு பெண் வந்து தனியாக தான் ஓட்டு போட போறா, தனியாக தான் பேலட் பேப்பருக்கு போறா. அந்த பெண்ணுக்கு தெரியும் ஆணாதிக்கம்னா என்ன, ஆணாதிக்கம் என்னெல்லாம் பண்ணுவானுங்க, எப்படிலாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அவன் மேல புகார் சொன்னா கூட அந்த புகாரை பெண் மீதான ஒரு புகாரா எப்படி திருப்புவான் அப்படின்றது வந்து அந்த பெண்ணுக்கு தெரியும். அது எப்படி திருப்புறான்றது இப்போ இவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். வெளிச்சம் போட்டு காட்டினதுனால எல்லா பெண்களுக்கும் தெரியும். அதுலயே 4% அவுட்டு, மிச்சம் இருக்கிறது 4% தான் வச்சுக்கோங்க. 4%ல 2% பெரியார் ஆதரவாளர். பெரியார் ஏத்துக்கிட்டவன் தான், அவன் தான் தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிட்டு வரான். அந்த 2% அவுட்டு, மிச்சம் இருக்கிறது 2-1. அது ஓட்டு போலிங் பூத்துக்கு வருதோ இல்லையோ, ரைட்டா, முடிஞ்சு போச்சா. பிரபாகரனே அப்படின்னு அந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் மொத்தம் ஒரு 500 பேருங்க. மொத்தமே 500 பேர். சென்னையில் 200 வட்டம், வட்டத்துக்கு 2 பேரை தட்ட முடியாதால் தான் சீமா. கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு நினைச்சா, இதே கம்யூனிஸ்டுகளை சொல்றோம், 10,000 பேரை திரட்டுவாங்க சென்னையில். கம்யூனிஸ்டுகளால் முடியும். சாதாரணமா 10,000 பேரை திரட்டுவாங்க. இவனை கைது பண்ணி கொண்டு போறாங்க. சவுக்கு சங்கர்லாம் சொல்றாங்க ஜெயலலிதாவோட கான்வாய் மாதிரியே இருந்தது. ஜெயலலிதா ஜெயில இருந்து திரும்பி விடுதலை ஆகி வரும்போது இருந்தது பாரு கான்வாய், அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லை, பிரச்சனைக்காக டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. இவங்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து அதை லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா டிவி சேனலும் லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைவ் கேமராஸ் தான். அது பிரச்சனைக்குரிய ஒரு இடம், கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸ், ஹைலி சென்சிட்டிவ் நியூஸ்ன்றதுனால நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து கவர் பண்றான், ரைட்டுங்களா. ஒரு கற்பழிப்பை கூட குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு கவர் பண்ணுவோம். அப்போ நான் குற்றத்தை நியூஸ் ஏஜென்சிஸ் ஆதரிக்குதா? இவர் சொல்றார் சவுக்கு சங்கர். அப்படி இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன் ஒரு குற்றவாளி, பாலியல் குற்றத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு குற்றவாளி, பாலியல் குற்றவாளி, ரைட்டா, அவர் வந்து அந்த பொண்ணை செக்ஸ் ஒர்க்கர்னு, பாலியல் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதான், சொன்னா இவர் செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லுவார். இப்படி போய் நடக்கிற ஒரு விஷயம். இவ்வளவுதான் சீமா. ஒரு 500 பேரை திரட்டுறது, அதுவும் வளசரவாக்கம் மெயின் ரோட்லாம் திரட்டல. அந்த ஸ்ரீதேவி குப்பமா, அந்த குப்பம் போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற ரோட்ல மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டா புரட்சி வீரனா, இப்படி வந்து கை தூக்குனா புரட்சி வீரனா. என்ன புரட்சி? புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு சென்னை ஸ்தம்பித்திருக்கணும், சென்னை நகரம் ஏங்கி இருக்கக்கூடாது, மவுண்ட் ரோடு ஸ்தம்பிச்சிருக்கணும், ரைட்டா. CM மூவ் ஆயிருக்கூடாது. ஜல்லிக்கட்டு தெரியுமா எப்படி ஸ்தம்பிச்சது தெரியுமா? சென்னை நகரம் எப்படி நின்றுச்சு பார்த்தீங்களா? அது புரட்சி. உனக்கு எங்க வந்து ஒரு 400-500 பேர் வந்து சும்மா அதே 200 பேர் பிரபாகரனேன்னு ஒரு பாட்டை பாடினா அது பிரபாகரனுக்கு. உனக்கு என்ன இருக்கு? அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? நீ எப்படி அதெல்லாம் சொல்லுவ? அதெல்லாம் உனக்கு சம்பந்தமே கிடையாது. இதுதான் சீமான். எ ஸ்பென்ட் ஃபோர்ஸ், எ வேஸ்ட் ஃபோர்ஸ், எ நான் எலிஜிபிள் ஃபோர்ஸ். அவ்வளோதான். ஹீஸ் இன் த டஸ்ட்பின்ஸ். ஹீ வில் பி இன் த டஸ்ட்பின்ஸ். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.